மேல எத்தனமா காரை கூட்டு போவோம். எங்க வீடெல்லாம் அங்கே கேட்டாங்க இந்த பண்டல் பாக்குறதுனால இங்க வெயிட் பண்ணிக்கலாம் ஆளை கட்டுங்க ஐயா பார்க்கலாம் வீரபையா பொண்ணு போட்டு வெற்றி பெற செய்யுங்க. வரிசை 10 மைக்கு சொன்னோம். ரொம்ப நன்றி. காராய் கடையெல்லாம் இழுத்து போனோம்னா எங்க கட்சி தான் வரணும். இந்த பொன்னான வாக்கெல்லாம் இந்த மலைக்காரன் வீரப்பனாரின் மகளான வெற்றிகரான வீரப்பனார்களுக்கு அப்புறம் மார்னடி எல்லாம் தங்கச்சி அவருக்கு சிறப்பு கடை நான் செய்யல அவளும் செய்யல உங்க பேர் சொல்லி ஆதி ஆதின்னு சொல்லி ஆதி ஆதின்னு சொல்லி அது அப்போ சின்ன பொண்ணு சரி நல்லா இருக்கும் நீ தான் நினைக்கிறீங்க நான் தான் குடும்பத்தோட மறக்காம போட்டுருங்கம்மா. உங்களால முடிஞ்சா ஒரு 50 ஓட்டு சேர்த்து வாங்கி கொடுங்க. சரிங்களா? இருக்கட்டும்மா, நீங்க போட்டுருவீங்க. ஆனா நீங்க ஒரு 10 பேருக்கிட்ட பரப்பவரை செஞ்சாச்சு நீங்க ஒரு 10-50 ஓட்டை வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு. சரிங்க ஐயா, பாருங்க ஐயா, ஆதரவு உங்களுக்கு எல்லாம் வேணும். பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் எங்கள் உருவாக்க மாநிலம் வனங்களை பாதுகாக்க வனக்காவலன் வணக்கம். ஐயா வீரப்பன் ஐயா அவர்களின் மகள் வாக்கு சேகரிக்க நல்லா பகுதிக்கு வந்துள்ளார். தயவு செய்து வரிசை வீரப்பனாரின் மூத்த மகள் விக்ரராஜ வீரப்பன் அவர்கள் தமிழகத்தின் வரிசையின் 19 வைத்திருக்கிறார். வீரப்பனாரின் மூத்த மகளான விக்ரராஜ வீரப்பனார்கள வெற்றி பெற செய்த மக்களே, நாம் தமிழகத்தின் சின்னம் மயிர் சின்னம். எங்களெல்லாம் வணக்கம். வீரப்பனாரின் மூத்த முதலான விக்ரராணி வீரப்பன் அவர்கள் இந்த இடத்தில் வாக்கு சேகரிப்பார். என் தந்தை குறிப்பிட்டு போயிருப்பார். என்னைக்கா இருந்தாலும் என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. நானும் நாட்டுக்கு வந்து மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் சாப்பிடுன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அப்பாவின் மக்களை இப்படியேப்பட்ட துரோகிகள் செய்துதான் நம்ம விட்டுட்டு போகின்ற வேதனையில தான் இறந்திருப்பாரு. அவர் சிந்தனை என்ன ஓட்டம் அவர் உயிர் என்னை சுற்றியே இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு காரணத்தினால இயற்கையின் கட்டாயமாக என்னைக்கே எடுக்க வேண்டிய நியாயம் இன்னைக்கு ஏன் மூலியமா என் தந்தையும் இந்த மக்களுக்கும் கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்.
என் தந்தை போல உயிரையும் கொடுத்து இந்த மக்களுக்கு தனியாக நிற்கணும். ஏன்னா இன்னைக்கு 60 காலமா மாற்றி மாற்றி 2 திராவிட கட்சிகளும் ஆண்டுட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே ஆண்டுட்டாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு அடிப்படை வசதி கூட ஒரு கரெக்டா எந்த ஏரியாலும் செஞ்சு தரப்படல. எத்தனை ஏக்கர் காடு இருந்தாலும் விவசாயிகள் ஏழையாக தான் இருக்கிறாங்க. இங்க இருக்க நீர்வளத்து ஒகேனக்கல், இங்க இருக்க தென்பெண்ணை ஆறு, எத்தனை ஏரி குளங்கள் எல்லாத்தையும் அழிய விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. எல்லாத்தையும் நினைச்சு ஒரு நல்ல நீர்வரத்து ஏற்படுத்தலாம் அந்த 6 தொகுதிக்கும். ரெண்டு கையிலையும் போடுங்க.
அன்புக்குரிய ஜெகதா மக்களே வணக்கம். நான் உங்களின் சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியில் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். இப்ப இந்த உரையை வந்துட்டு என்னோட பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தையார் சந்தன வீரப்பனார், சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் வந்து ஆரம்பிக்கிறேங்க. ஏன் இவர்களின் பெயர்ல அப்படின்னா, இவர்கள் மூவருமே தன்னுடைய உயிரையும் மேலாக தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையை வந்து கடைபிடிச்சாங்க. தமிழ் தேசியம் என்பது என்னன்னா, எல்லா உயிரும், அதாவது மனிதர்கள், மரம், செடி, கொடி, மண், மழை, நீர், இது எல்லாமே வளர்க்கப்படணும், காக்கப்படணும், உயிர்மை காக்கப்படணும், உயிர்மை வளர்க்கப்படணும். இதுதான் ஒரு மனித நேயத்தை நேசிக்கணும். எந்தவித மத, மொழி, இனம், ஜாதி எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் சமமா பார்த்து, எல்லாத்தையும் நேசித்து, எல்லாத்தையும் காத்து, எல்லாத்தையும் வளர்க்கணும். இதுதான் இவருடைய கொள்கை. இந்த கொள்கையின் படி என் தந்தையார், நான் கண்டிப்பா நாட்டுக்கு வருவேன், என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க, என் மக்களுக்கான சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டா சாகுன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த சுதந்திரமான வாழ்க்கைன்னா என்னன்னா, ஏழ்மையிலிருந்து சுதந்திரம், நோயிலிருந்து சுதந்திரம், மனநோயிலிருந்து சுதந்திரம். நம்ம இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோம்? அந்த 70 வருஷம் வந்து கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் இரண்டுமே நம்மளை மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டாங்க. பிஜேபி, காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கும் ஒரு சிறுகர் கிராமத்துக்கு போகும்போது ஒரு ரோடு வசதி கூட சரியா இல்லாம தான் வச்சிருக்காங்க. அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல நீர் வரத்து, ஏற்க கணக்குல காடு வச்சிருக்கவங்க கூட ஏழையா இருக்க வேண்டிய சூழல் வந்து நிலவிட்டு இருக்குது. நம்ம மண்ணிலேயே இருந்து, நம்ம ஊர்லயே இருந்து ஒரு நல்ல வருமானம், நம்ம பிள்ளைங்க நல்ல பள்ளியில படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலு, தனியார் ஸ்கூல் அளவுக்கு குவாலிட்டியா இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்க இப்ப வெளியில போய் முன்னுரிமை கிடைக்கிறது இல்லை வேலையை வாங்குற இடத்துல. அப்ப ஒரு கவர்மெண்டோட தப்புதானங்க இது. எந்த ரீதியாகவும் அடிப்படை தேவைகளை இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பூர்த்தி செய்யல. மாற்றாக அவங்க என்ன பண்றாங்க, இலவசம்னு நம்மள கையாண்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. 1000-500 ரூபாய் பணத்துக்கு நம்மள அடிமாட்டு வரைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம விலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த அடிப்படை தேவைகள் ஒரு கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூல் கொடுத்துடுறாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுத்துடுறாங்க, நல்ல நீர் வசதி, ரோடு, இருக்கும் சுத்தமான இடம், உண்ணும் உணவு, தரமான உண்ணும் உணவு, நீர், குடிக்கும் நீர், தரமான குடிக்கும் நீர், இயற்கை பாதுகாப்பது, இந்த மண்ணிலேயே உங்களுக்கு ஒரு வேலை, இப்படியெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்த ரீதியிலையும் மனவேதனை, காலையில எழுந்ததுலயே நைட்டு போற வரைக்கும் போராட்டமாக முக்கால்வாசி பேருக்கு. நம்ம நினைக்கிறோம் அரசியலுக்கு நமக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல, அரசியல் தான் எல்லாமே. அரசியலும் அரசாங்கமும் கடவுள் மாறி. இப்ப ஒரு அரசியலும் அரசாங்கமும் நினைச்சா இருக்கிற எல்லாமே சொன்னார் ஏன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதே போல அவங்க நல்லதை நினைச்சு உங்களுக்கு ஒரு ரோடு போகணும்னா கூட ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணணும், ஒரு அரசியல்வாதி முடிவு பண்ணணும். அப்ப உங்களோட ஓட்டு எவ்வளவு முக்கியம். ஒரு நல்ல மனுஷனை நீங்க வந்துட்டு தலைமையில உட்கார வைக்கிறதுக்கு பதிலா ஒரு அயோக்கியனை உட்கார வைக்கிற ஒரு காரணத்தினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், நம்மளோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சாங்களுக்கு நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், இப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மனிதர்களை எத்தனை சதவீதமாக இருக்கக்கூடிய உயிராக பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் ஓட்டாதான் பாக்குறாங்க. அப்ப அந்த ஓட்டை நம்ம வந்து 1000-500 ரூபாய்க்கு விற்கிறது நியாயமா, சரியா? இது நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு எந்த ரீதியிலும் பாதிக்கப்படுத்தாதா? இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட காசு கொடுத்து வளர்ச்சி வாங்கி குடிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கோம். முன்னோர்கள் வந்து இலவசமான சூழ்நிலை இருக்கிற அளவுக்கு நம்ம சுத்திட்டு போனா நாளைக்கு நம் பிள்ளைகளின் கதி என்ன? நாளைக்கு எப்படி நம்மளால விவசாயம் செய்ய முடியும்? எப்படி வந்து நம்ம பிள்ளைங்க நல்ல வேலையத்தில் உட்கார போறாங்க? எப்படி அவர்கள் வாழ போறாங்க? இது வந்துட்டு கவர்மெண்ட் யோசிக்க போறது, அரசியல்வாதிகள் யோசிக்க போறது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் எப்படின்னா, நான் வளர்ந்தேன், என் குடும்பம் வளர்ந்தேன், என் சார்ந்தவங்க வளர்ந்து அரசியலுக்கே வராங்க. ஒருத்தர் அரசியலை மக்கள் சேவையாக, மக்களின் வளர்ச்சியாக, சமுதாயத்தின் வளர்ச்சியாக நினைத்து வரதில்லை. நான் சொல்றேன், உங்கள் வீரப்பனாரின் மூத்த மகள் நான் சொல்றேன், அரசியலை ஒரு மக்களின் சேவையாக எடுத்து நடத்தி
உங்களிடம் துணையாக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களின் குரல் எங்கெல்லாம் நசிக்கப்படுகிறது, உங்கள் சேவைகள் எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை காட்டிலிருந்து நடத்தி காமிச்சது போல நான் கருத்தியல் ஏந்திய போராட்டத்தை சட்டப்படி இந்த மக்களுக்காக நடத்தி இந்த மக்கள் கூட துணையும் உங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு உங்களோட அடிப்படை தேவைகள் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடுத்த வரக்கூடிய தலைமுறையினருடைய வாழ்க்கை மாற்றம் இது எல்லாத்தையும் எடுத்து நல்ல வழியில் நடத்தி செல்வேன் என்பதை என் தந்தை மீது ஆணையிட்டு சொல்லிக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.